Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திமுகவின் அராஜகத்தால் தனது வேலை பறிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக திமுகவை சேர்ந்த பெண்ணே புகாரளித்துள்ள அவலம் நிகழ்ந்துள்ளது. செங்கல்பாளையத்தில் கணவரை இழந்து வசித்து வருபவர் கஸ்தூரி. இவர் கடந்த 2 ஆண்டுகளாக அக்கிராமத்தில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் ஊராட்சி செயலாளர் ரமேஷ் என்பவர் கஸ்தூரியை பணிக்கு வரக்கூடாது என கூறியுள்ளார். மேலும் அந்த பணியினை வெளிநாட்டில் வேலை செய்யும் ஒருவருக்கு பணம் வாங்கிக் கொண்டு திமுகவினர் கொடுக்க முயற்சிப்பதாகவும் அதற்கு அரசு அதிகாரிகளும் உறுதுணையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதையறிந்த பொதுமக்கள் திராவிட மாடல் அரசுக்கு பெண்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லை என ஆவேசப்படுகின்றனர். திமுக கட்சிக்காரங்க தான் இதில் நீக்கிறாங்க எங்களை. அவங்க தான் நானும் அந்த திமுக கட்சியில் தான் இருக்கேன். என்னை நீக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அது எந்த முறையில் நானும் அந்த திமுக கட்சியில் தான் இருக்கேன். என்னை இந்த மாதிரி தொல்லை பண்ணுறாங்க. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அறிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என தெரிவித்துள்ளது. 20 லட்சம் ரூபாய் படகையும் பறிமுதல் செய்து 40 லட்சம் ரூபாய் அபராதம் கேட்டால் தாங்கள் சாகத்தான் முடியும் என இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவரின் மனைவி வேதனை தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தனது கணவனை மீட்குமாறு தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த கனிஷ்கா என்ற மீனவ பெண் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தனது கணவர் இலங்கை சிறையில் உள்ள நிலையில் படகு பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 40 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது தங்களது சக்திக்கு மீறிய தொகை என்றார். மைனாரிட்டி பாஜக அரசும் அவர்களது கள்ளக்கூட்டணி திமுக அரசும் தமிழக மீனவர்களின் நலனை காப்பாற்றாமல் கபட நாடகம் ஆடி வருவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமேஸ்வரத்துலேருந்து மீன் பிடிக்க போன கணவர் மண்டபத்திலேருந்து மீன் பிடிக்க போனவங்க. எங்கள் படகே 20 லட்சம் தான். ஆனால் எங்களுக்கு அவதாரம் 40 லட்சம். நாங்கள் படகையும் கொடுத்து 40 லட்சத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் சாவா முடியும். எங்களுக்கு வாழ்வாதாரம் ஏது? நாங்கள் ஏற்கனவே கடனோட 20 லட்சம் கடனோட இருந்து நாங்கள் போட்டையும் கொடுத்து 40 லட்சம் கெட்டிருந்தால் நாங்கள் எங்கே போய் இதை செய்ய முடியும்? அரசு தான் இதுக்கு கேள்வி கேட்டு எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தரக்கோரும்.